அலுவலகம் பக்கமே வரலையே. அதிமுகவுக்கு அடுத்த அதிர்ச்சி. தாவேகாவை நோக்கி நகர்கிறாரா செல்லூர் ராஜு? அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தாவேகாவை நோக்கி நகர்ந்துட்டு வரதா தகவல் கிடைச்சிருக்கு. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின்னாடி அவரோட அலுவலகத்துக்கு கூட வராம செல்லூர் ராஜு அமைதி காத்துட்டு வராரு. எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமா இருந்தாலும் இனி அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்காது அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவரோட ஆதரவாளர்களும் தாவேகாவை நோக்கி போகக்கூடிய திட்டத்துல இருக்காங்க. சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னாடி அதிமுக தரப்புல சலசலப்புகள் ஓஞ்ச பாடில்ல. ஏற்கனவே அதிமுகவோட 4 எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகாவில இணைஞ்சிட்டாங்க. இப்போ அந்த கட்சியோட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தாவேகாவை நோக்கி நகர்ந்து வரதா தெரிய வந்திருக்கு. நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தரப்பு சந்திச்ச பலத்த தோல்விக்கு பின்னாடி மதுரை மேற்கு தொகுதியில போட்டியிட்ட செல்லூர் ராஜு பொது நிகழ்ச்சிகளை தவிர்த்து முற்றிலும் அமைதி காத்துட்டு வராரு. வழக்கமா தினசரி தன்னோட கட்சி அலுவலகத்துக்கு வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறதையும் வாடிக்கையா கொண்ட அவரு இப்போ தன்னோட அலுவலகம் பக்கமே வரல அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டுல இருந்துகிட்டே வெறும் காரை மட்டும் அலுவலகத்துக்கு அனுப்பிட்டு அங்க ஒரு 15 நிமிஷங்கள் இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறாரு. ஆனா செல்லூர் ராஜு அதிமுக அலுவலகம் பக்கமே வரல அப்படின்னு அந்த கட்சியினர் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கிடையில ஆதரவாளர்கள் இடையில அதிமுகவோட எதிர்காலம் பத்தி செல்லூர் ராஜு பேச ஆரம்பிச்சிருக்காரு. தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. தற்போதைய அரசியல் சூழல்ல இனி அதிமுக தரப்பு பழையபடி எழுச்சி பெறுவது கஷ்டம் அப்படின்னும் மாற்று சக்தியா உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு மட்டுமே பிரகாசமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னும் செல்லூர் ராஜுவோட முக்கிய ஆதரவாளர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அமைதியா இருந்தாலும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தென் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் அப்புறம் பல பேரு தாவேகா தலைமை கூட மறைமுக பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வர்றதா தெரியுது. சிட்டிங் கவுன்சிலர்கள் அப்புறம் பலரும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவில இணைய ஆயத்தமாயிட்டு வராங்க. இதனால மதுரையில சீட்டு கட்டு மாதிரி அதிமுகவோட கோட்டை சரிய ஆரம்பிச்சிருக்கு.